வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இப்போ கம்ப்ளீட்டான பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டாக்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலரா இந்த டாக்ஸஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கும் சரி ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 15% இருந்ததை இப்போ 6% லெவலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 20% இருக்கிறத இப்போ 12.5% லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவா அப்படின்னு பார்த்தா ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸை குறைச்சாலுமே இன்டெக்ஸ் பெனிஃபிட்டை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஸோ அது எப்படி டாக்ஸை குறைச்சும் நமக்கு டேக்ஸ் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுதுனால நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி கோல்டுல இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 15% டாக்ஸை அவங்க 6 குறைச்சதுனால நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. மார்க்கெட்ல இப்ப எல்லாத்துக்குமே தெரியும் கோல்டோட ரேட் ஒரு 3000 வரைக்கும் இப்ப குறைஞ்சிருக்கு. சில்வரோட ரேட்டும் இப்ப நல்லா குறைஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல தான் கோல்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம இதுல அக்குமுலேட் பண்ற அப்படின்னா கோல்டு சில்வர்ல நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். அதுக்கு பெஸ்டான வே என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருந்தாலும் ETF ஒரு பெட்டரான மெத்தட். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஃபண்டா இருக்கிற டாடா கோல்டு ETFலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல லாங் டர்முக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய கோல்டு பீஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தாவே நம்ம கோல்டு பீஸ் இந்த மாதிரி டூல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றப்ப ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை கிரியேட் பண்ணும். சப்போஸ் நீங்க ரேட் ஹைல வாங்கி இருந்தாலும் பிசிக்கல் கோல்டா இருந்தா நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி இதுல மறுபடியும் நம்ம பை பண்றப்ப நம்ம ஆவரேஜ் பிரைஸே அதாவது நம்ம வாங்கின பிரைஸே ஆவரேஜ் ஆகுது. ஸோ அதனால இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகிற டைம்ல கொஞ்சம் உங்களோட கேபிட்டல்ல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பிரைஸும் நல்ல ஆவரேஜ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு பீஸை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தாவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ETF ஒன்னு செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி எதனால கோல்டு பீஸ் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா அதோட ட்ராக்கிங் எரர் ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. வால்யூம் ஆஃப் ட்ரேடும் ஓரளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது 5000 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் மெயினா ETF பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு பீஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு ETF நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிருக்கணும். 500 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்தாவே போதும். நீங்க லாக்ஸ் வரைக்கும் எவ்வளவு வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் இது SIP மாடல்ல இன்வெஸ்ட் பண்றது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ஹெவியா ஃபால் ஆகிற டைம்ல நம்ம லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹை 65 ரூபான்ற ரேட் வரைக்கும் போயிருக்கு. 52 வீக் லோன் பாத்தீங்க அப்படின்னா 48 ரூபாயா இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 63 ரூபாய் 64 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த ரேட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. பிலோ 60 கீழே இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான டைம். இது வரைக்கும் நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணிக்கங்க. ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு 4-5 பிரிச்சுட்டு ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்ப கட் பண்ண போறாங்க அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரப்போற காலாண்டுல கட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி போறப்ப கோல்டு மறுபடியும் மேல போக ஜாஸ்தியா வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி டைம்ல நீங்க ஆல்ரெடி கோல்டு ஹோல்ட் பண்ணா கூட கொஞ்சம் ஆவரேஜ் பண்றதோ இல்ல SIPயோ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க. அப்படி இல்ல லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்றப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு போர்ஷனோ 2 போர்ஷனோ இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இப்போ பிலோ 60 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிலோ 50 ருபீஸ்க்கு இருக்கிறப்ப இந்த வீடியோலயே நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா படப்படன்னு 60 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இருந்தாலுமே மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் நியூட்ரலா ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் கோல்டு அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் SIPயோ இல்ல லம்சமோ இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு மறுபடியும் மேல போறப்ப நமக்கு ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்ப ப்ராப்பர்ட்டி டாக்ஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் 20% இருந்து
12.5% குறைச்சாலுமே வந்து நமக்கு வந்து இப்ப டாக்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜாஸ்தி ஆகுது. இது வந்து 2000க்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா இந்த டாக்ஸேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சு. ஸோ இப்போ அதுல வந்து பை பண்ணி நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய டாக்ஸேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அசஸ்மெண்ட் இயர் 2002-3 வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா இப்ப வந்து அது சப்போஸ் 1 crore நீங்க அதை செல் பண்றீங்க. அந்த பழைய இதுல பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் காஸ்ட்னு ஒன்னு இருக்கும். ஸோ அப்ப இருந்த ரேட்டுக்கு அதாவது 25 லட்சத்துக்கு இப்ப மார்க்கெட்ல வந்து இன்ஃபிளேஷன் பிரகாரம் அது என்ன ரேட் இருக்குமோ அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு மேல வர்ற அமௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 2002-3 வந்து நீங்க 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அசெட் வாங்கினத இப்ப இருக்கிற இண்டெக்ஸ் காஸ்டேஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா அது 82 லட்சமா இருக்கும். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிற அமௌண்ட் அதாவது ஒரு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த இது டோட்டலாவே வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸை வந்து லாஸ்ட் அதாவது ஓல்டு மெத்தட்ல 1 crore நம்ம செல் பண்ணதுல வந்து 82 லட்சம் ரூபாயை கழிச்சிட்டு 17 லட்சத்துக்கு மொத்தம் டாக்ஸேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் வந்து நான் இங்கேயே போட்டிருப்பேன். 25 லட்சத்துக்கு அதாவது ஓல்டு நியூ இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதுல பிரகாரம் கால்குலேட் பண்ணா வந்து இந்த 82,86,000 ரூபாய் வருது. ஸோ இதுல இருந்து இப்ப டிஃபரன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 17,14,000 ரூபாய் வருது. சோ இதுக்கு நம்ம வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணோம். இப்ப இருக்கிறது அப்படி கிடையாது. 25 லட்சமா அதுல இருந்து நீங்க இப்ப சேல் பண்ணது 1 crore வந்து அப்படியே மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 lakhsக்கு வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்றாங்க. சோ இப்பதான் வந்து இந்த டாக்ஸ் ரேட்டை வந்து ஸ்லாப் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பழைய டாரிஃப் வந்து 20%. 20%ங்கிறது வந்து இந்த இண்டெக்ஸேஷன் இல்லாம அதுல பெனிஃபிட் ஆன இந்த 17 லட்சத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம 20% போட்டாலும் வெறும் 3,43,000 ரூபாய்ன்ற அமௌண்ட் தான் வந்துச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 1 crore நம்ம செல் பண்ணா நம்ம பை பண்ணது 25 lakhs அப்படின்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 75 லட்சம். இந்த 75 லட்சத்துக்கு 12% அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 9,38,000 ரூபாயா வருது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாக்ஸை குறைச்சாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் இல்லாதனால நமக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவா தான் போகுது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பழைய சொத்தை விற்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணா எவ்வளவு டாக்ஸ் வரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எல்லாமே ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் தான். ஸோ என்னதான் வந்து டாக்ஸை குறைச்சாலுமே வந்து டோட்டலா வந்து இண்டெக்ஸேஷன் எடுத்ததுனால நமக்கு வந்து இனிமேல் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி நம்ம செல் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல ஒரு பெரிய அடிஷனல் ப்ராஃபிட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். இப்ப வந்த பட்ஜெட்ல எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து எல்லா அசெட் கிளாஸஸையும் வந்து ஒரே டாரிஃப்ல கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து நீ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கி வச்சுட்டு அதை வித்தா அதுல வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது உனி வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினட்டா யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டாக்ஸ் டாரிஃப் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது வந்து உங்களோட ஐடியாவை எல்லாம் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செல் பண்ணுங்க. இப்போ வந்து பட்ஜெட்ல வந்து டாக்ஸ் டாரிஃப் வந்து ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன் என்ன ஸ்டாக் செல் பண்றேன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.